நம்முடைய இணைந்து கொள்ள ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒருத்தர் வந்திருக்காரு. தோனியை ரொம்ப விரும்புகிற, தோனிக்காக பலமுறை சமைப்பதற்காக தோனி போரிடமெல்லாம் பயணப்பட்ட செஃப் சேகர் அவர்கள். நீங்க முதல்ல தோனிக்கு சமைக்க போன நாள் எது? எந்த நாள் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? IPL 2013-14ல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்கே மேட்சோட அவங்க ஆடுறாங்க. ஹோம் டீம் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேன்னு சொல்லி வராங்க. எல்லாருக்குமே ஒரே குஷி. இருக்கிறது ஹைதராபாத், ஆனால் சென்னை வருது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மண்ணு பாசத்தில் ஆமாம் நம்மளாலே வர்றாங்க நம்மால் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தோனி வராருன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் என்னென்னா பால் ஏற்பாடு பண்ணுறது, பசும்பால் ஏற்பாடு. உங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு அவருக்கு பால் தான் வந்து பிரதான உணவுன்னு? அதுதான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே பசும்பால் கொடுக்கணும். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ராத்திரி 1 மணிக்கு. ஹைதராபாத்தில் வந்து இருக்கிற இடத்தெல்லாம் அலசி இருக்கிற தட்டி பார்த்து யார்கிட்டையும் வந்து காலையில் 5 மணிக்கு தான் சார் பால் கறப்போம் அப்படின்ட்டாங்க. அடுத்ததுலேருந்து நாங்கள் சொல்லிட்டோம், தோனி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு மாடை வரவழைச்சு ஹோட்டலில் கட்டி விட்டுருங்க. ஓகே. அப்போ அந்த மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னா டைம் எல்லாம் இருக்காது. நம்மளுக்கு பிடிச்சவர் வராரு அப்படின்னு சொன்னால் அது கறக்காத மாடாக இருந்தாலும் கூப்பிட்டு வாயா வந்து பாலை கறந்து கூட, எனக்கு முதல்ல எனக்கு பால் வேணும், ஒரு 2 லிட்டர் பாலாவது. அந்த மாதிரி டீம் ஃபிசியோ வந்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு இந்தந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது, இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயட் சார்ட்டை பேஸ் பண்ணி இவங்களுக்கு பிடிச்சதையும் பிளான் பண்ணி தான் அதுக்கப்புறம் மெனுவை பிளான் பண்ணுவோம். நம்ம டயட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு முன்னாடி ரொம்ப பாவமாக இருக்கும், ஒன்றும் சாப்பிட விட மாட்டாங்க. வெஜிடபிள்ஸு, ஸ்டியூ, எது வந்து நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுக்கணும். மேட்ச் முடிஞ்சிட்டு நைட்டு செலிப்ரேஷன் வைப்பாங்க. ஓகே. மேட்ச் முடிஞ்ச ராத்திரி 12 மணி மேலே ஆயிரும். ஹோட்டலுக்கு 1 மணி 2 மணிக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வரப்போ டைம் கிடையாது. தோனிக்கு பிடிக்காத உணவுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது பிடிக்காது. கொழுப்பு சத்து நிறையா உள்ளது வந்து, கொழுப்பு சத்துனா இப்போ பாலில் வந்து ஃபேட்டு, தயிர் வந்து இதுவும் மில்க் ஃபேட்டு தான். நம்ம சொல்கிற அந்த எண்ணெய் பதார்த்தமானது அந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக அவர் விரும்ப மாட்டார். வந்து ஃபிஷ் அலர்ஜி. நாங்கள் வீட்டில் சீ ஃபுட் நான் வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்லி அந்த ஒரு வாட்டி மீட் பண்ண போது வரும்போது சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபிஷ்ஷு மட்டன் பிடிக்காது, நீங்கள் சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட சொன்னாங்க. மேங்கோஸ் ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. அதான் சொன்னேன். நான் மேங்கோ நிறைய வாட்டி கொண்டு கொடுத்துருங்க. சென்னையிலேருந்து நான் ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன். ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக வந்து மரத்துலேருந்து பழுக்கிற மாங்காய் வந்து எல்லி சீசனில் வந்து அவருக்கு அனுப்புவேன் நான். ஸோ அது சாப்பிட்டுட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பால் சம்மந்தப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா, சிக்கன் மக்னி டிக்கா அந்த மாதிரி தான் ஒரு அபிப்பிராயப்பட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். குறிப்பாக நம்ம ஊர் சாப்பாடு, செட்டிநாடு சாப்பாடு பார்க்குறப்போ ரசம், சேனை வறுவல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இதுதான் அவருடைய ஃபேவரேட்டா? இது ஒன் ஆஃப் த ஃபேவரேட். இது என்னென்ன சொன்னீங்க? தயிரில் வந்து கபாப், மேங்கோ லஸ்ஸி, தயிரில் லஸ்ஸி பண்ணுறோம். அப்புறம் கேரட் அல்வாவில் கோவாலாம் போட்டு பால் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போட்டு கேரட் அல்வா பண்ணுறோம். எல்லாம் பால் சம்மந்தப்பட்டது தான். ஆமாம், ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் பால் சம்மந்தப்பட்ட ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் அதில் இருக்கும். ஓகே. அது இது வந்து அவருக்கு நம்ம சவுத் இந்தியன்லாம் நம்ம சேனை வறுவல், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நார்த் இந்தியன், இது வந்து அவதி குசின். ஓகே. லஸ்ஸி பஞ்சாபி ஸ்டைல் லஸ்ஸி. இப்போ அவர் சாப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட சாப்பாடை பற்றி ஃபீட்பேக் சொல்லியிருக்காரா? கண்டிப்பாக அப்படின்றவாரு. தேங்க்ஸ் அப்படிங்கிறது இண்டிகேஷன். இந்த சாப்பாடு வந்து சேகர் வந்து எப்படி தோனிக்கு சமைச்சாரோ அதே அக்கறையோடையும் அதே கரிசனத்தோடையும் அதே அன்போடையும் சமைச்சிருக்காரு. கண்டிப்பாக தோனியுடைய ரசிகர்களுக்காக நீங்கள் எல்லாரும் இப்போ சாப்பிடலாம். ஓகேவா? தோனியை ஏன் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று அவர்களின் ரசிகர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள சில சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் எழுத்தாளர் அபிலாஷ் அவர்கள், திரு மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் வந்து உங்களுக்கு மாஸ்டர் மகேந்திரனா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மாஸ்டர் படத்தில் பயமுறுத்தின மகேந்திரனா தெரிஞ்சிருக்கும். மகேந்திரனோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொருவர் எழுத்தாளர் முருகேஷ் பாபு அவர்கள். தோனி த பாஸ்ன்னு முதல்ல புத்தகம் எழுதுனது இவர் தான், ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் 2007. தமிழர்களுக்கும் தோனிக்குமான கனெக்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்குன்னு தோணுது. என்னவென்றால் ஒரு 2016-17 வரை தமிழகத்திலிருந்து இரு பெரும் தலைவர்கள் ஒரு விதத்தில்
தேசிய அளவில் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவில் இருந்தார்கள். அவர்கள் மீது தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இருந்தது. ஆனால் அது சாத்தியப்படவில்லை. அதற்கு பதிலாக ஒரு தேசிய தலைவரை நாம் வந்து தமிழகத்துக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. எதனால வந்து அப்படி ஒரு தலைப்பு வச்சு அப்படி ஒரு புத்தகம் எழுதுறீங்க தோனியை பற்றி? நான் தோனியுடைய ரசிகன் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து யுவராஜ் சிங் தான். யுவராஜ் சிங்க்கு அந்த தலைமை வாய்ப்பு கிடைக்கல. ஷேவக் இருந்தார், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு புது ஆளான தோனியை தலைவராக எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அந்த டோர்னமெண்ட் தொடக்கத்தில் ஒரு அதிருப்தி தான் இருந்துச்சு. ஆமாம், நிச்சயமாக அதிருப்தி தான். அந்த டோர்னமெண்ட் போய் இந்தியா ஃபைனலுக்கு வராங்க. வரும்போது அவர் கடைசி ஓவரை ஜோகிந்தர்னு ஒருத்தர் கையில் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போ அந்த ரவி சாஸ்திரி கேட்குறாரு, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அதில் வந்து ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணேங்கிற திருப்தி எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னாரு. ஸோ அவர் வெற்றியையும் ஒரு முயற்சி செய்கிறதையும் ஒரே தளத்தில் வச்சு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பு தான் எனக்கு அவரை பாஸ்ன்னு சொல்லணும்னு தோணுச்சு. 2011 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து 83க்கு அப்புறம் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கல. நிறைய ட்ரை பண்ணோம். தலைவர் வந்தார், 6 அடித்தார், முடிச்சுட்டு அந்த சக்ஸஸை வந்துட்டு தூக்கி சச்சினுக்கு கொடுத்தாரு சார். அன்றைக்கி அவர் தலைவர் செஞ்சார், தூக்கி அவரோட சக்ஸஸை தூக்கி கொடுத்தாரு. இன்றைக்கி இந்த 23ல நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி அது நடந்திருக்கு சார். ஜடேஜா அந்த சக்ஸஸை தூக்கி தோனி கொடுத்துருப்பாரு. ஸோ உன்னோட சக்ஸஸை நீ எப்போ யாருக்கு அது தேவையோ அதை நீ கொடுத்தனா அது உன்னோட சக்ஸஸ் தான், திருப்பி அது உங்ககிட்டயே வரும் அப்படின்றதுக்கு இந்த 2023 IPL வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார். அதையும் தாண்டி சார், நான் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் சார், பயன்றதே தேவையில்லை சார். அந்த ஒரு பாலில் விக்கெட்டும் போகும், அந்த ஒரு பாலில் 6ம் போகும். ஹார்டான அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு தோனி கிட்ட ரொம்ப பிடிக்கும் சார். நான் சொல்ல போனால் நான் தோனியை வந்து ஒரு கிரிக்கெட்டராகவே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கிரிக்கெட்டர்னா சச்சின் இருக்கிறார், அவரை வச்சு நம்ம ஒரு சிலபஸே கிரியேட் பண்ணலாம். அப்படிலாம் ஒரு சாப்டர் கூட நம்ம தோனியை பற்றி எழுத முடியாது. அவர்கிட்ட எந்த இதுவுமே இருக்காது, நெறிமுறையுமே இருக்காது, ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்காது. ஆனால் அவருடைய தலைமை பண்பு தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய திருப்பு முனை கிரிக்கெட்டில் நிச்சயமாக சச்சின் டெண்டுல்கர் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஆனால் அவர் நம்முடைய மனதில் ஏற்பட்ட ஒரு பிம்பம் என்பது ஒரு குழந்தை, ஒரு 10 வயது 12 வயது குழந்தையாகத்தான் அவர் இன்றும் இருந்து வருது. அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை எல்லாமே அப்படி வரும். அதுக்கு பிறகு வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கங்குலி வந்து நம்முடைய மனதில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு 10 வயது பையன். அவருடைய அந்த உணர்வு வேகத்தினால் எவ்வளவு பெரிய தவறையும் அவர் செய்வார். அவருக்கு ஒரு நீடித்த தன்மை இருக்காது. அதன் பிறகு யார் வருவார் என்றால் தோனி. இவர்கள் எல்லோருக்கும் இல்லாத ஒரு பண்பு என்னவென்றால் ஒரு ஹீரோவுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆளுமை வந்து இவர்கிட்ட இருக்கு.